விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை என்ற லட்சிய முழக்கத்தோடு இந்த இந்திய தேசியம் முழுவதும் களமாடி கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சியினுடைய கண்ணியமான 17வது ஆண்டை நிறைவு செய்து 18வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய SDPI கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் SDPI கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த SDPI கட்சியினுடைய 18ஆம் ஆண்டு துவக்க தின விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் கிளையினுடைய செயலாளர் EPS ராஜா அவர்களே, மேலும் இந்த குடியேற்ற தின நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய SDPI கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியனுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் டைகர் சுல்தான் அவர்களுக்கும் மற்றும் ஐடி விங் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாவட்ட செயலாளர் அபுல் ஹசன் அவர்களுக்கும், மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய SDPI கட்சியினுடைய செயல் வீரர்கள் மற்றும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், வியாபாரிகள் அனைவருக்கும் எங்களது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக SDPI கட்சி என்பது வெறுமனே 10/11 அத்தோடு முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி அல்ல. இன்றைய இந்திய தேசமானது சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளை கடந்தும் விளிம்பு நிலை மக்களும், தலித்துகளும், முஸ்லிம்களும், சிறுபான்மை மக்களும் இந்த இந்திய தேசத்தில் சொல்லொன்னா துயரங்களை அடைந்து அதனுடைய அதிகார சுவையை அடையாமல் மிகப்பெரிய பிற்போக்குத்தனமான பின்னாடி இருக்கக்கூடிய சமூகம் என்றும் எழும்பி வரக்கூடிய விளிம்பு நிலையில் உள்ள மக்களை அரசியல் படுத்த வேண்டும், அது அரசியல் அதிகாரத்தை அடைய வேண்டும், அவர்கள் அடையக்கூடிய துன்பங்களை குறைத்திட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி உதயமானதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சி. வெறுமனே நாம் இன்று அரசியல் கட்சியானது வெறும் அதிகாரத்தை அடையக்கூடிய ஒரு சூழலில் உருவாக்கப்படக்கூடிய கட்சி அல்ல. கடந்த 17 ஆண்டுகளும் இந்த இந்திய தேசத்தில் நாம் கடந்து வந்த பாதையானது கரடுமுரடான ஆதிக்க அதிகார வர்க்கத்தால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு பல்வேறு இடர்கள் தாண்டி கரடுமுரடான பாதைகளை தாண்டிதான் இன்றைய தினம் SDPI கட்சி இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. வெறுமனே 17 ஆண்டுகளை கடந்து வெறும் 18 ஆண்டுகளுக்கான ஒரு அரசியல் கட்சியாக நாம் இல்லை. இந்த இந்திய தேசத்தில் அனைத்து சமூக மக்களுக்கான ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்கின்றோம். அனைத்து சமூக மக்களுக்கான அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து இடங்களிலும் SDPI கட்சி தனது போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வெறுமனே அரசியல் கட்சிகளை ஆரம்பித்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை மட்டும் அடையக்கூடிய ஒரு வேலையை SDPI கட்சி செய்யவில்லை. கடந்த 17 ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அது இந்தியா முழுவதும் SDPI கட்சி தனக்கான அந்த மக்களுக்கான அந்த நீதிக்கான போராட்டங்களை பெற்றெடுப்பதில் SDPI கட்சி என்றுமே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான சாட்சியாகத்தான் நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்திலும் நமக்கு உள்ளாட்சியில் ஒரு 3 இடங்களை நம்மளுடைய மக்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உடன்குடியிலும் நமக்கு ஒரு இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வெறுமனே உள்ளாட்சியில் நாம் ஊராட்சி வெற்றி பெறுவது, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது என்று சாதாரணமான விஷயம் அல்ல. அப்போ நமக்கான ஒரு இடங்களை மக்கள் மனதில் நாம் வென்றெடுத்திருக்கிறோம். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய ஆர்ப்பாட்டங்கள், அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கான குறைகளை தீர்த்து வைப்பதில் நாம் முன்னிலையாக முன்னின்று சென்றதனால்தான் நமக்கு குலசேகரப்பட்டினத்தில் SDPI கட்சியினுடைய 3 வார்டு உறுப்பினர்களை
நமக்கு மக்கள் பெற்று தந்தார். நமக்கான போராட்டங்களும் நமக்கான ஆர்ப்பாட்டங்களும் மட்டும் தாண்டி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரங்களில் குறிப்பாக வெள்ள பணிகள், வெள்ள நிவாரண பணிகள், புயல் வரும் பொழுது, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய களப்பணியானது அளப்பரிய. அப்போ இந்த இந்திய தேசத்துல யார் பாதிக்கப்பட்டாலும் SDPI கட்சி முன்னின்று செயல்படும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடந்த 2023-24 தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. அப்பொழுது SDPI கட்சி தீவிரமாக களமாடி வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட அதிகமான மக்களை மீட்டெடுத்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நாம் ஆழ்வார்பார் புன்னேரி பக்கத்துல, ஏமலாபத்துல உயிருக்காக போராடி இருந்த நூற்றுக்கணக்கான மக்களை நாம நம்முடைய பகுதியிலிருந்து, குறிப்பாக குலசேரிப்பட்டினம் உடன்குடியிலிருந்து SDPI கட்சியினுடைய செயல் வீரர்கள் அங்கே களமாடி நூற்றுக்கணக்கான மக்களை பாதிப்பில் இருந்த, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தலைக்கு கழுத்தளவுக்கு மேல் தண்ணி ஏறிட்டவங்க. அந்த சூழலிலும் நாம் என்ன செஞ்சோம், அங்க போய் நம்மளுடைய செயல் வீரர்கள் எல்லாரும் களமிறங்கி அந்த மக்களை காப்பாற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வோம். இப்படியாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல்ல நம்முடைய எல்லா வேலைகளையும் நாம் முன்னெடுத்து செல்றோம். நம்முடைய பணிகளானது இது ஒரு கண்ணியத்துக்கான ஒரு பணி. அதற்காக தான் நாம் சொல்றோம், SDPI கட்சியினுடைய 18ஆம் ஆண்டு துவக்க தினம் என்பது ஒரு கண்ணியமான ஆண்டாக நாம் முன்னெடுத்து போகிறோம். இந்த பணிகளை பார்த்து நீங்களும் SDPI கட்சியில உங்களை இணைத்துக் கொள்ளணும். வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம். இந்த இந்திய தேசம் தொடர்ந்து ஒரு பாசிச பாஜக ஆட்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதனால பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் முன்னின்று நம்முடைய வேலைகளை முன்னெடுக்கிறோம். அந்த தளத்துல, அந்த களத்துல இந்த அரசியல் SDPI கட்சியில உங்களை இணைத்துக் கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த அழகான கூட்டத்தை, இந்த 18ஆம் ஆண்டு SDPI கட்சியினுடைய துவக்க தினத்தை அழகான முறையில் ஏற்பாடு செய்து தந்த குலசேரிப்பட்டினம் நிர்வாகத்திற்கும், இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் SDPI கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.